வணக்கம். இன்னைக்கு ப்ரான் கிரேவி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு அடி கனமான தவாயில் 1 ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் அளவு கடுகு, 1 ஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு, 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை பொரிஞ்ச உடனே 2 பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி நம்ம அதையும் சேர்த்துக்கிட்டோம். இந்த அளவு 250 கிராம் ப்ரானுக்கு நம்ம எடுத்துக்கிட்டது. வெங்காயம் சீக்கிரமாக வதங்குறதுக்கு 1 ஸ்பூன் அளவு சின்ன உப்பு நம்ம சேர்த்துருக்குறோம். வெங்காயம் வதங்கின உடனே அது கூட ஒரு தக்காளியும் கொஞ்சமாக கோரியாண்டர் இலையும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதையெல்லாம் சேர்த்து வதக்கிட்டு நம்ம மிக்சியில் தான் அரைச்சி எடுக்க போகிறோம். அதனால ரொம்ப அதிகமாக வதங்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இந்த அளவு வதங்கினோடனே கேஸை ஆஃப் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக அரை மூடி தேங்காய் எடுத்து பாலும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போது அதே தவாயில் 1 ஸ்பூன் அளவு ஆயில் விட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற ஆனியன், தக்காளி விழுதை சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி பேனில் ஆனியன் தக்காளியோட ஸ்மெல் போகிற அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா இது கூட காஷ்மீரி சில்லி பவுடர் இருந்தது அப்படின்னா சேர்த்துக்கோங்க. இல்லாட்டி நார்மலான சில்லி பவுடர் உங்கள் எரிப்புக்கு எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் அளவு கோரியாண்டர் பவுடர், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு பெப்பர் பொடி சேர்த்துக்கலாம். பொடிகளோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம ப்ரானை சேர்த்து வதக்கிக்கலாம். ப்ரானில் இருந்தே உங்களுக்கு தேவையான அளவு தண்ணீர் இந்த மாதிரி வெளியே வரும். இது தண்ணீர் வெளியே வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் தேவைப்பட்டது அப்படின்னா ஒரு அரை கிளாஸ் அளவு தண்ணீர் சேர்த்து வேக வச்சுக்கோங்க. நல்லா ப்ரான் ஃபுல்லாக குக் ஆனதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பாலை இது கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் தேங்காய் பால் சேர்க்காம தேங்காய் கூட அரைச்சி சேர்த்துக்கலாம். ஆனால் தேங்காய் பால் சேர்த்திங்க அப்படின்னா நம்ம சப்பாத்திக்கெல்லாம் ரொம்பவே நல்ல ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். இந்த மாதிரி கொதித்து வரும்போது உங்களுக்கு எந்த திக்னஸ் வருதோ அந்த திக்னஸ் வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். லாஸ்ட்டாக 1 ஸ்பூன் அளவு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. கிரேவியில் உங்களுக்கு இந்த மாதிரி ஆயில் பிரிஞ்சு வரும்போது ஒரு கையளவு கோரியாண்டர் இலை உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா தூவிக்கோங்க. உங்களுக்கு அதோட ஸ்மெல் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.